பொண்ணுங்க நாமளும் அவ்வளோ லேசுப்பட்ட ஆள்லாம் இல்லைங்க. தாலியை கட்டிட்டா போதும், கேட்டுக்கிட்டே இருக்காடா கேள்விங்கிற மாதிரி. 6 மணிக்கு ஆஃபீஸ் முடியுதுன்னா 5:30 மணிலேருந்தே ஃபோன் பண்ண ஆரம்பிச்சிருவோம். எங்கே இருக்க, எப்போ வருவ, யார் கூட வருவ, வண்டியில் வருவியா பஸ்ஸில் வருவியான்னு 1000 கேள்வி கேட்போம். அது மட்டும் இல்லாமல் நம்ம மேலேயும் தப்பு இருக்கும். ஆனால் நம்ம புருஷன் ஏதாவது ஒரு தப்பு பண்ணால், கல்யாணம் ஆன புதுசில் அவன் ஏதாவது ஒரு தப்பு பண்ணியிருப்பான். கல்யாணம் ஆகி 10 வருஷம் ஆனாலும் அன்னைக்கு நீ அப்படி பண்ணல அப்படின்னு சொல்லி இன்னைக்கு வரைக்கும் அதை சொல்லி தான் சண்டையே ஸ்டார்ட் பண்ணுவோம். அவங்க அம்மா வீட்டில் ஏதாவது ஒரு ஃபங்க்ஷன் ஏதாவது ஒன்று கூப்பிட்டாங்கன்னா, என்னையே அவங்க மதிக்க மாட்டேங்கிறாங்க, நீ மட்டும் எதுக்கு அங்கே போகிற, நான் வேணா நீ மட்டும் வேணுமா, அப்படி அந்த பிளானுக்கு எடுக்கிறதுக்கு தலை வலிக்குது வயிறு வலிக்குதுன்னு ஏதாவது ஒரு நாடகம் நடிப்போம். நான் நடிப்பேன். பத்தாதுக்கு சண்டே கூட எங்கேயும் வெளியே போகக்கூடாது, வீட்லேயே தான் இருக்கணும், என் கூடயே தான் இருக்கணும். நீ மற்ற நாளும் வேலைக்கு போயிடுற, சண்டேவும் வெளியே போயிட்டேன்னா அப்போ நான் யார் கூட இருக்கிறது, நான் தனியாக இருப்பேன்னு சொல்லி அவங்களே நம்ம கூடயே இருக்க சொல்கிறது. வெளியே எங்கேயாவது போகணுன்னா அவங்க என்ன கலர் ட்ரெஸ்ஸு போடணுங்கிறது கொண்டு நம்ம தான் செலக்ட் பண்ணுவோம். எனக்கு இந்த ட்ரெஸ்ஸு போட்டு வந்தால் தான் கம்ஃபர்டபுளாக இருக்குன்னு சொன்னாலும் இந்த ட்ரெஸ்ஸு தான் போட்டு என் கூட வரணும் அப்படின்னு சொல்லி கம்பல் பண்ணுவோம். இதுதான் உனக்கு நல்லா இருக்குன்னு அவங்களே நம்ப வச்சுருவோம். நான் அப்படி தான் பண்ணுவேன்.